தேர்தல் களம் அப்படிங்கிறது வந்துங்க ஒரு காம்படிஷனா இருக்கணும். அங்க வந்து போராடி ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் இருக்கணும். அப்பதான் தேர்தல் களம் வந்து நியாயமா இருக்கும். மக்கள் கிட்ட வந்து நான் இதெல்லாம் செஞ்சிருக்கேன், நான் இன்னும் இதெல்லாம் செய்வேன் அப்படின்னு சொல்ற வேட்பாளர்கள் இருக்கணும். இப்ப திமுகவோட கோவை தெற்கு தொகுதியோட வேட்பாளரை வந்து அறிவிச்சிருக்காங்க. கேட்ட உடனே இங்க நிறைய பேர் ஸ்வீட் கொடுக்குறாங்க, பட்டாசு வெடிக்கிறாங்க. என்னமோ அவர் மிகப்பெரிய ஒரு தியாகி மாதிரியும் அவர் மக்களுக்காக எண்ணற்ற சேவைகள் செஞ்ச மாதிரியும் ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துறாங்க. ஆனா கோவை மக்கள் என்ன அந்த அளவுக்கு விவரம் இல்லாதவங்களா என்ன? கோவை பத்தியும் கோவை மக்களை பத்தி கேட்டாங்கன்னா ஆமா அவங்க அன்பானவங்க தான், வந்தவங்கள வாழ வைக்கிறவங்க தான். ஆனாலும் அவங்க மேல ஏறி ஒருத்தங்க நிக்க விட மாட்டாங்க. சமீபத்துல கூட ஒரு வீடியோல கோவை நகரை பத்தி இவங்கெல்லாம் வந்து பக்கத்து ஊரை வந்து கெடுத்து வாழ்றவங்க அப்படின்ட்டு ஒருத்தங்க பேசுறப்போ இப்ப அவங்க அறிவிச்சிருக்காங்க இல்லையா அந்த வேட்பாளர், அவங்க வந்து பயங்கரமா சிரிச்சுட்டு அந்த மேடையில உட்கார்ந்து இருந்தாரு. அந்த வீடியோ ரொம்ப வைரல் கூட ஆச்சு. எனக்கு என்ன மனசு வலிக்குதுனாங்க, இப்பேற்பட்ட ஒருத்தரை, அதாவது தன்னோட சொந்த ஊர்ல மக்களுக்கு பதில் சொல்ல முடியாம அங்கிருந்து இங்க ஓடி வந்து பல வழக்குகளை சிக்கி தன்னுடைய கைகள் வந்து கிளீனா இல்லாம ஒரு கரை படிந்த கைகளா இன்னுமே வழக்கு விசாரணை கோர்ட்டு ஜெயிலு அப்படின்னு மாத்தி மாத்தி போகிற ஒருத்தரை வேட்பாளரா அறிவிச்சுட்டு அது ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை மாதிரி டிஎம்கே காட்டுறதும், டிஎம்கே இருக்கிறவங்க வந்து அதைய பெரிய விஷயமா மக்கள் கிட்ட போய் சொல்றதும் மனசு ரொம்ப வலிக்குதுங்க. ஏன்னா அரசியல் அப்படிங்கிறது மக்களை முன்னேற்றத்திற்காகத்தான், மக்களுடைய முன்னேற்றத்திற்காகத்தான் அரசியல். ஆனா ஏனோ இப்ப சமீப காலமாக பண பலமும் அதிகார பலமும் இருந்தா நான் மக்களை விலைக்கு வாங்கிடுவேன், எஸ்பெஷலி கோவை மக்களை விலைக்கு வாங்கிடலாம் அப்படின்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி போட்டிருக்காங்க பாருங்க. அங்கதான் அவங்க தப்பு பண்றாங்க. ஏன்னா கோவை மண் எப்பொழுதுமே மாறாது. கோவை எப்பொழுதுமே வந்து ஒருத்தங்களுக்கு குற்றம் செய்தவர்களுக்கு அடைக்கலமாக இருக்காது அப்படிங்கிறத மறுபடியும் நாம் ப்ரூவ் பண்ண வேண்டிய ஒரு காலம் வந்திருக்கு. ஸோ கோவை தெற்கு தொகுதி மக்கள் நல்லா யோசிச்சு ஓட்டு போடுவோம் அப்படிங்கிற நம்பிக்கையில உங்ககிட்ட இருந்து விடைபெறுகிறேன். இன்னும் இந்த வேட்பாளரை பத்தி நிறைய விஷயங்களை வரும் நாட்கள்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். நன்றி.